அதாவது குழந்தை செய்தது என்னவோ கப்பல் தான், விமானமாக்கியது காற்று. ஒரு நல்ல கவிதை தோணுன்னே அதில் இருக்கிற சந்தோஷம் இருக்க, அது எனக்கு என்னன்னா ஒரு செக்கிங் பாயிண்ட் மாதிரி. எனக்கு ஒரு படைப்பாற்றல் இருக்கு எனக்குள்ளங்கிறதுக்கு நான் அடையாளப்படுத்திக்கிறதுக்கு அது வந்து ஒரு இது. எந்த கவிதையுமே இன்னைக்கு உட்காந்து 4 கவிதை எழுதினு நான் உட்காந்ததே கிடையாது. நான் வேட்டை டிஸ்கஷனுக்காக ஒன்று போயிருக்கேன். அங்கே கதை பேசுறதுக்காக எல்லாம் சாப்பிட்டு வந்து வர்ற கேப்பில் உட்காந்துருக்கேன். ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணும். அந்த உட்காந்து கணத்தில் ஒரு கவிதை வருது. குழந்தைகள் விளையாடும் மரத்தடியில் பழத்தை நழுவ விடுகிறது அணில். மேலேருந்து யாரும் நழுவ விட்ட மாதிரி வருது கவிதை. ஒரு சொல்லு கூட முன்னாடி இல்லை பின்னாடி இல்லை, மாற்றவே முடியாது, அப்படி வருது. இந்த பிருந்தா சாரதி கவிதை பற்றி நிறைய பேசுவார்ன்ட்ட அவர்கிட்ட உதவ சொன்னேன் நான். பிருந்தா இப்போ கவிதையெல்லாம் கிடையாதுயா, கதை தான், பேசாமல் அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி அந்த மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கேன். கழட்டி போட்ட செருப்பில் ஒரு எறும்பு ஏறி அப்படி இறங்குது. எனக்கு ஒரு கவிதை தோணுது. செருப்பில் ஏறி பார்த்து காலுக்கு பொருந்தாமல் இறங்கி செல்கிறது எறும்பு.